ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தலப்பாக்கட்டி ஸ்டைல் எக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் இந்த 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டிக்கு ஜீரக சம்பா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். நான் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதோட 2 ஸ்டார் அனீஸ் நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன். 5 கிராம்பு, 2 பட்டை, இதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ இதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் எல்லாத்துக்குமே 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் 50% குக் ஆகிற வரையும் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் ஓரளவு பாதி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோட அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை சும்மா லைட்டாக கீறி விட்டு நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து லிட்டு போட்டு வேணாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை தம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தம் போட போகிறேன். அதுக்கு ஒரு தோசை தவாவை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த குக்கரை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். ஒரு பவுலில் தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்மள்ட்ட இந்த மாதிரி ஏதாவது வெயிட் இருந்ததுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கர் விசில் போடுறீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மேலாவா லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட ரைஸ் நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.